நான்வெஜ்ஜுக்கே டஃப் குடுக்குற மாரி சோயா வச்சு ஒரு சுக்கா செய்வோமா? அதுக்கு நான் 1 கப்பு சோயாவ ஹாட் வாட்டர்ல கொஞ்சமா உப்பு போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு ஜார்ல வெங்காயம், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கொத்தமல்லி தழைய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணி அதில் எண்ணெயை விட்டுட்டு லைட்டாக வெந்தயம், கருவேப்பிலை, பொடிசா கட் பண்ண வெங்காயம், தக்காளி, அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரம் கம்மியாக போட்டிருக்கேன். அப்புறமா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வடிகட்டின சோயாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுட்டா நம்ம சோயா சுக்கா வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.